சென்னையினுடைய வளர்ச்சிக்காக கும்தா நிறுவனம் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 25 வருடத்திற்கு குறிப்பாக சென்னையினுடைய இந்த போக்குவரத்து எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு பேருந்து தேவை, எவ்வளவு மெட்ரோ தேவை உள்ளிட்ட பல விஷயங்களை ஆராய்ந்து கும்தாவினுடைய இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள் சார். தொடர்ச்சியா நீங்க சென்னையினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கும்தாவினுடைய பணிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன அப்ரூவல் கிடைச்சிருக்கு சார்? இன்னைக்கு மெயினாக 3 முக்கிய அஜெண்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான், 25 இயர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிளான் ஃபார் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா 5900 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. இது முதலமைச்சரும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபார்மல் மினிட்ஸ் இன்னும் வரணும். இதில் என்னன்னா நம்ம 3rd ஃபேஸ் மெட்ரோ, 4th ஃபேஸ் மெட்ரோ 2048 வரைக்கும் எவ்வளவு மெட்ரோ இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 54 கிலோமீட்டர், செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 118, அது போக இன்னொரு 272 கிலோமீட்டர் மெட்ரோ நெட்வொர்க்கு இன்னொரு 25 வருஷத்துல நம்ம கொண்டு வர்றோம். ஸோ 2040, 45, 48 சென்னை ஒரு 450 கிலோமீட்டர் நெட்வொர்க்குக்கு மெட்ரோ இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்ப குறுகிய 2030 இன்னொரு 59 கிலோமீட்டர், 2030 இது இன்னொரு 59, இது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் போக இன்னொரு 59, அதுக்கு பிறகு 40க்குள்ள ஒரு 53 பிளஸ் 117, அப்புறம் இன்னும் 48க்குள்ள ஒரு 43. சோ எல்லாம் சேர்த்து ஒரு 440 கிலோமீட்டர் பண்ணுவோம். அதாவது 2048க்குள்ள 44 கிலோமீட்டர் வரும் மொத்தம். அப்படி வரும்போது இப்போ இன்னைக்கு டெல்லியில 450 கிலோமீட்டர் நெட்வொர்க் இருக்கு. டெல்லியில ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க மெட்ரோல மட்டும். இப்போ நம்ம சென்னை பாப்புலேஷன் இன்னைக்கு 1,47,000, 1,45,00,000. 2045, 48 எல்லாம் ஒரு 2 கோடி மக்கள் வருவாங்க. அப்ப அதுல குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் மெட்ரோல பயணிப்பாங்க. அதே மாதிரி இல்ல மேப் இந்த ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயிலா மேப் கொடுத்திருக்கும். இது எல்லாமே டிபிஆர் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு ஒண்ணு செயல்படுத்துவாங்க சென்னை மெட்ரோ. இப்போ எந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து எந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் மெட்ரோ இருக்கும் சார்? இல்ல மெட்ரோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும் போகும் மெட்ரோ. அதே மாதிரி இங்க நம்ம வண்டலூர் வரைக்கும் வரும். வண்டலூர்னா கிளம்பாக்கம், செங்கல்பட்டு வர்றது பஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சபர்பன் ரயில் தனியா செங்கல்பட்டுக்கு 4th லைன் வரும். அது போக இங்க கேளம்பாக்கம் வரைக்கும். அங்க நம்ம விம்கோ நகர்ல இருந்து அசிசி நகர், நல்லூர் ரோடு, ஆமா, அது மீஞ்சூர்ல வர்றது அது தனியா ரயில் லைன் வரும். இந்த பக்கம் அம்பத்தூர், பட்டாபிராம், பூந்தமல்லி, இந்த உள்ள நிறைய சர்க்கிள்லாம் நம்ம உள்ள கொண்டு வரோம். சரி, இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு எம்டிசியினுடைய தேவை அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சோ நமக்கு எம்டிசி 3500 பஸ் இன்னைக்கு இருக்கு அப்ராக்சிமேட்டா. இப்போ 2030 நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு 3000 பஸ் வேணும். கிட்டத்தட்ட 3000 பஸ்னா வருஷத்துக்கு 600 பஸ், கண்டமினேஷன்லாம் சேர்த்தா ஒரு வருஷத்துக்கு 900 கழிவு போனா அப்புறம் 700-750 பஸ். அதாவது இது டோட்டல் பஸ் இவ்வளவு இருக்கணும். ஆமா, அப்போ வருஷம் எம்டிசி இன்னொரு 700ல இருந்து 800 பஸ், ஒரு 1000 பஸ் கிட்ட உள்ள கொண்டு வரணும் 5 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சமா ஒரு 200-250 பஸ் எடுத்தா போதும். அல்டிமேட்டா என்னன்னா 2030 6500 பஸ் இருக்கணும், இரட்டிப்பா இருக்கணும் 5 வருஷத்துக்குள்ள. அப்பதான் சென்னை மாவட்ட புறநகர் ஏரியாவுடைய மக்களுக்கு சர்வீஸ் ஆகும். ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ½ ஹவருக்கு ஒரு வண்டி, 20 மினிட்ஸுக்கு ஒரு வண்டின்னு இருக்கும். அப்போ பீக் ஹவர்ல நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு ஒரு வண்டி வேணும். இவ்வளவு கிரௌட் மெட்ரோ நம்ம எம்டிசில இருக்கக்கூடாது அப்படின்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வேணும். இதுலயே நாங்க என்னன்னா டபுள் டெக்கர், அப்புறம் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய விடணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது 2048 8500 பஸ். இதுதான் எம்டிசிக்கு நாங்க கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன். அந்த மாதிரி நெக்ஸ்ட் சதர்ன் ரயில்வேக்கும் ஒரு புதுசா ஒரு 182 கிலோமீட்டர் ரயில்வே லைன் போடணும்னு சொல்லியிருக்கோம். சென்னைக்குள்ள மீஞ்சூர்ல இருந்து அப்படியே சென்னை பெரிஃபல் ரோடு வழியே சிங்கப்பெருமாள் கோயில் மகாபலிபுரம் வரைக்கும் போகணும்னு ஒரு திட்டம் இருக்கு. இது எல்லாமே ஃபீசிபிலிட்டி பார்க்கணும். இது எல்லாமே நம்மளுடைய ப்ரொபோசல் தான். இது கன்ஃபார்ம்டு இல்ல. ரயில்வே சைடுல அவங்க டிபிஆர் பண்ணணும். அது போக மெயினா அவங்க ரயில்வே டிபிஆர் நாங்க எங்க ரெக்கமெண்டேஷன்ல எது முடிக்கிறாங்கன்னா தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு 4வது வழித்தடம், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரயில் இங்க தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு, இது 4வது வழித்தடம் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. இது வந்துருச்சுன்னா
பீச் தாம்பரம் மாதிரி 2 ட்ராக் வந்து தனியா சபர்பனுக்கு கொடுத்துடலாம். அப்போ வந்து இப்போ வந்து இன்னைக்கு செங்கல்பட்டுக்கு பீக் ஹவர்ல 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஒரு வண்டி இருக்குது. இப்போ 7 மினிட் 5 மினிட்ஸ்க்கும் போட்டலாம். அப்போ வந்து மக்கள் வந்து செங்கல்பட்டுல இருந்து சவுத்துல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி பீக் ஹவர்ல கொடுத்தோம்னா இந்த சர்வீஸ் நல்லா இருக்கும். அது போக அரக்கோணம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த லைன்லயுமே காஞ்சிபுரத்துல இருந்து வர்றவங்களுக்குலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, சிங்கிள் லைன் குட்ஸ் வண்டி வருது அப்படின்னு. அதுவும் டபுளிங் போயிட்டு இருக்கும். அதுக்கும் ரயில்வே டிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்துருச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவும் டெவலப் ஆகும். இதுலயுமே நாங்க என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு நீங்க ஒரு ஹால் ஸ்டேஷன் பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா சிட்டி வந்து வெஸ்ட் நோக்கி தான், மேற்கு திசையை நோக்கி நகருது. அதாவது பகுதியா சொல்லணும்னா காஞ்சிபுரம், ஆமா, ஏன்னா ஈஸ்ட்ல உங்களுக்கு கடல் இருக்குல்ல, நீங்க வந்து வந்தா நம்ம சவுத் டெவலப் பண்ணணும். இல்லைன்னா இப்போ வந்து நியூ ஏர்போர்ட் பரந்தூர் வருது. அதே மாதிரி நார்த் வெஸ்ட் சைட்ல எல்லாம் திருப்பி அந்த அந்த எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. பெங்களூர் நோக்கி தான் அந்த வெஸ்ட் சைடு, அதாவது சவுத் வெஸ்ட் ஆர் நார்த் வெஸ்ட் அந்த சைடு தான் நம்ம சிட்டி வந்து growth ஆகுது. சவுத் வெஸ்டும் ஆகுது. அப்படி பண்ணும்போது இதுக்கு வந்து எப்படி நம்ம பிளான் பண்றது மனசுல வச்சு இது எல்லாமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து துரித ரயில் அப்படின்னு வரும்போது, நியூ ஏர்போர்ட் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து புது ஏர்போர்ட் வெள்ளூர் வரைக்கும் ஒரு லைன் இருக்கு. அதாவது வேலூர் வரைக்கும் இன்னொரு ட்ராக் இல்ல, ஆமா, புது ட்ராக் போடுவாங்க அதுக்கு. அதே மாதிரி சவுத்துல வந்து விழுப்புரம் வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் கூட ஒரு இதெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மெட்ரோ மாதிரி தான் இருக்கும். மெட்ரோவோட ஃபாஸ்டா இருக்கும். மெட்ரோவோட ஃபாஸ்ட். ஏன்னா ஸ்டேஷன்ஸ் எல்லாமே 10 கிலோமீட்டருக்கு ஒன்று தான் இருக்கும். ஆந்திரா வரைக்கும் அது ஆந்திரா வரைக்கும் அது ஒன்று, அது பிளானிங் ஸ்டேஜ்ல இருக்கு நெல்லூர் வரைக்கும். பட் இந்த ரெண்டுக்கும் வந்து சிஎம்ஆர்ல வந்து டிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து என்னன்னா இது வர்றதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடும். ஏன்னா இப்போ ஆனா இது பிளானிங் ஸ்டேஜ்ல இப்பமே பண்ணாதான் நம்ம வந்து எல்லாம் ஃபியூச்சர் எடுத்துட்டு போக முடியும். 7-8 வருஷம் ஆகும் எப்படியும் வர்றதுக்கு. அதே மாதிரி சாலைகள் வந்து எவ்வளவு பண்ணணும், ஒரு 600 கிலோமீட்டர் புதிய சாலைகள் வந்து 400 கிலோமீட்டர் போடணும். பிளைஓவர்ஸ் ஜங்ஷன் எவ்வளவு பண்ணணும், ஆர்ஓபி எல்லாம் எவ்வளவு பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாவே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது என்டையர் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இந்த ரோடு நெட்வொர்க் வந்து எவ்வளவு அகலமா பண்ணணும். அப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்னும் ஒரு 25 வருஷத்துல உள்ள போக்குவரத்து எப்படியும் அதிகமாகும், மக்கள் தொகை அது எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னா எந்த அளவுக்கு வேணுங்கிறதுக்கு 25 இயர்ஸ்க்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ கிட்டத்தட்ட சாலைகள் அகலப்படுத்தல இருந்து 625 கிலோமீட்டருங்கிறது இது சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா, இந்த 5900 இந்த என்டையர் ஏரியாக்குள்ள உள்ள சாலை. சின்ன சின்ன தெரு தெரு கிடையாது, பெரிய பெரிய ரோடு 9 மீட்டர் அண்ட் அபவ் உள்ள ரோடு தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம சென்னையினுடைய பெரும்பாலான சாலைகளை இப்போ அந்த ஆக்கிரமிப்பு நம்ம பாக்குறோம், நடைபாதைகள் இல்லாம இருக்கிறத பாக்குறோம். இதை அகலப்படுத்துறதா இருந்தா நம்ம நிறைய அந்த ஆக்ரோஷ் அதுல வந்து எப்படி நகரம் அகலப்படுத்துறது வந்து உள்ள ரெசிடென்சியல் ஏரியால கிடையாது. மெயினா வந்து ஆர்டீரியல் ரோடுன்னு சொல்லுவோம். மெயின் ரோடு இல்ல, மெயின் ரோடு. ஏன்னா உள்ள பண்ணோம்னா நிறைய வீடுகள்லாம் இடிபடும். ஏன்னா இது வந்து சிட்டி பிளானிங்லயே நம்ம வந்து பண்ணணும். அதுவும் நம்ம வந்து சிஎம்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த அவங்க வந்து மாஸ்டர் பிளான் பண்ணும்போது எக்ஸ்பாண்டட் ஏரியாவுக்கு இப்பமே கிரிட் ஆஃப் ரோட்ஸ் பண்ணணும், ரோட்ஸ் இப்பமே ரெடி பண்ணணும். ஏன்னா டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ரோட்ஸ் பண்ண முடியாது. அதனால இப்பமே ரோடை வந்து பிளான் பண்ணா தான் ஃபியூச்சர்ல வந்து சிட்டி வளர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். எல்லாமே வந்து 7 மீட்டர் 10 மீட்டர் ரோடு இருந்ததுன்னா சிட்டி வளர வளர உங்களுக்கு தாங்காது. எவ்வளவு மீட்டர்? இப்ப நாங்க சொல்றது 60 மீட்டர் 45 மீட்டர் 30 24 இப்படி ஒரு 10 வகையான ரோடு கேட்டகரி சொல்லியிருக்கோம். ஹியரார்கி ஆஃப் ரோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பைப், பெரிய பைப்பு சின்ன பைப் வரையா தானே வரணும். ஒரே பைப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த லோடு தாங்காது. ஸோ அதே மாதிரி ரோடு நெட்வொர்க்கும் இருக்கணும். இப்போ நம்ம சென்னையில நிறைய பிரிட்ஜ் ஒர்க்கர்ஸ் பாக்குறோம். ஸோ ஃபியூச்சர்ல பெரிய அந்த திரும்பியும் பாலங்கள் நிறைய தேவைப்படுதா? இப்போ நிறைய அது வந்து இப்போ சில இடங்கள்ல நாங்க வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா இது ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து ஓவராலா வந்து ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா பண்ணல, ஓவராலா ஒரு ரெக்கமெண்டேஷன். இது வந்து 16 சர்வே பண்ணியிருக்கிறோம். 16 சர்வே பண்ணி மக்கள் வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி இது எல்லாமே ப்ரொபோசல்ஸ் தான். இதை வந்து டீட்டெயிலா டிபிஆர் பண்ணி இது வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேஜா பண்ணும்போது நாங்கள் கும்டாவும் அதில் இன்வால்மெண்டா இருப்போம். அப்போ அன்னைக்கு உள்ள ஃபண்டிங் அவைலபிலிட்டி என்ன இருக்கு அப்படிங்கும்போது இது வந்து எப்படின்னா ஒரு கைடிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், வழிகாட்டுதல். இதை பேஸ் பண்ணி சிலது வந்து நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஏன்னா இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அப்போ அன்னைக்கு உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைப் ஆஃப் சாலைகளை வந்து இது ஒரு ரோடு 60 மீட்டர் ரோடு.
இது மாதிரி எங்க இருக்கு சார் சென்னையில? 60 மீட்டர் ரோடு நிறைய இருக்கு. இப்ப அவுட்டர் ரிங் ரோட்ல 60 மீட்டர் ரோடு அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ரோடு உள்ள வரும்போது 45 மீட்டர். இந்த ஜிஎஸ்டி ரோடு நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல முன்னாடி வந்துருங்க. சோ இந்த 45 மீட்டர் ரோடெல்லாம் வந்து இப்போ ஜிஎஸ்டி ரோடெல்லாம் வந்து 30 மீட்டர் ரோடு. சோ நம்ம வந்து ரோடு பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி ஹியர்கி பண்ணணும். பண்ண ரோடுமே இந்த மாதிரி பிளான் பண்ணணும் இன் ஃபியூச்சர். அந்த மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட் அண்ட் கார்பரேஷன்ஸ் லோக்கல் பாடிக்கும் நாங்க சொல்றோம். அதே மாதிரி ஃபுட்பாத் வந்து எவ்வளவு பண்ணணும். என்க்ரோச்மெண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75% என்க்ரோச்மெண்ட் இருக்கு. அதை வந்து இருக்கு. அது மக்களும் ஒத்துழைக்கணும். மக்களும் வந்து ஃபுட்பாத் நடப்பதற்கேன்னு சொல்லும்போது கவர்மெண்ட் வந்து எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் மக்களும் வந்து அதற்கு ஒத்துழைச்சி அவங்க பண்ணினா தான் மக்கள் நடந்தாதான் உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஆஸ்பத்திரி தான் கொடுக்கணும். நம்ம சுகர்னு சொல்றோம், அங்க போய் ஜிம்ல போய் நடக்கணும். அதுக்கு பதிலாக இல்ல ஒரு காய்கறி வாங்க போறோம், அது நடக்கணும். இல்ல ஒரு ஆபீஸ்க்கு போறோம்னா ஒரு 500 மீட்டராவது நடந்து ஒரு ட்ரெயின்ல போகலாம், மெட்ரோல போகலாம். ஸோ நடக்கிற பழக்கம் வந்தாலே நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். அந்த நடைபாதைகளை உயிர்ப்பிக்கணும். அது இது எல்லாமே கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து ஆமா 250 கிலோமீட்டர் வந்து பண்ணணும். ஒரு புதிய நடைபாதை வந்து 170 கிலோமீட்டர் போடணும். மொத்தம் வந்து 420 கிலோமீட்டர் வருது. ஆவடியில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நடைபாதையே இல்ல. இப்போ ரோட்ல இல்ல. ஏன்னா அது புது கார்பரேஷன். சோ அதனால நடைபாதைகள் இல்ல. அப்போ இன்னொரு 40 கிலோமீட்டர் போடணும்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இருக்கு. ஆமா, இன்னும் 89 கிலோமீட்டர் பண்ணணும். ஏன்னா மெயினா வந்து நடைபாதைகளுக்கு வந்து கடைகளோ இல்லைன்னா மற்றவங்களோ வந்து அதை வந்து அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஏரியாவை நினைக்கிறாங்க. அது நினைக்க கூடாது. ஏன்னா இது மக்கள். ரோடு வந்து என்னன்னா ரோடு வந்து ஓனர் வந்து கவர்மெண்ட், மக்கள். நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஃபுட்பாத் என்னுடைய ஓனர்ஷிப்பே கிடையாது. தயவு செய்து எல்லாருமே வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் அது எல்லாருமே ஒத்துழைக்கணும். அப்பதான் பண்ண முடியும். கவர்மெண்ட் எவ்வளவு நாள் தான் என்கரேஜ்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு சிட்டிசனுமே இதை வந்து நினைச்சு பண்ணணும்னா தான் நல்லா இருக்கும். சார், இப்போ கிட்டத்தட்ட பல திட்டங்கள் சொல்லி இருக்கிறீங்க. இது எவ்வளவு ஆகும் சார்? இதனுடைய இது வந்து 2,25,000 கோடின்னா வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி 25 வருஷம் செலவு பண்ணோம்னா நம்ம பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகுது. அப்படிங்கும்போது ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பாக்குறோம் சென்னை வந்து இவ்வளவு கிரௌடடா இருக்குன்னு வி ஆர் பிளேமிங் அதர்ஸ். பட் என்னன்னா அஸ் அ சிட்டிசன் நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்கும். கவர்மெண்ட் கூட ஒத்துழைக்கணும். எல்லாரும் ஒத்துழைச்சு பண்ணணும்னா நம்ம சிட்டி வந்து ஒரு லிவபிள் சிட்டியா இருக்கும். தேங்க்யூ. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருடத்திற்கான அந்த திட்டங்கள், குறிப்பாக சென்னை எப்படி இருக்க வேண்டும், சென்னையுடைய அந்த போக்குவரத்து சிஸ்டம் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறது குறித்த நீண்ட விளக்கத்தை நம்மளோட கும்தாவினுடைய இயக்குனர் திரு ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.